அடுத்தாக பிக் ஃபோக்கஸ் பகுதிக்கு போகலாம். பிக் ஃபோக்கஸ் பகுதியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர் பாஜக சட்டமன்ற குழு தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் நேற்று முன்மொழியப்பட்ட 2 தீர்மானங்கள்ல ஒரு தீர்மானம் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கீங்க. அதே நேரத்தில் மக்கள் தொகையின் அடிப்படையில் மறுசீரமைப்புக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. ஏன் இந்த மாறுபட்ட நிலைப்பாடு? ஒரே நாடு ஒரே தேர்தலை பாஜக ஆதரிப்பதற்கான காரணம் என்ன? ஒரே நாடு ஒரே தேர்தல் 1952, 1957, 1962, 67 எல்லா தேர்தலுமே, அதாவது பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் உண்டு. இதனால் என்னன்னா அரசுக்கு செலவு பணம் குறையும், மக்கள் காலதாமதம், அதாவது நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ 2019 பாராளுமன்ற தேர்தல் நடந்தது, 2021 மீண்டும் சட்டமன்ற பொது தேர்தல். இப்படி இருக்கும்போது அதில் 6 மாதம் என்ன ஆகுதுன்னாக்கி 6 மாதம் வீணாக போயிடும், தேர்தல் அதிலே போயிடும், மக்கள் பணி செய்ய முடியாது. அரசு எந்த அரசு வந்தாலுமே அதனுடைய மக்கள் பணிகளை அரசு இயந்திரங்கள் மூலமாக செய்யக்கூடிய கொள்கை அடிப்படையிலும் மக்கள் பணிகளையும் நிச்சயமாக செய்ய முடிவதற்கு ஒவ்வொரு தேர்தல் வரும்போது 6 மாதம் இருக்கும்போது 5 வருடம் என்பதே ஒரு போதாத ஒரு காலமாகத்தான் என்னை பொறுத்த மட்டும் இருக்கிறது. இதில் ஒரு 2 வருடங்கள் தேர்தலிலே முடிஞ்சு போச்சுன்னா எப்படி நம்ம அதை மக்கள் பணியை செய்ய முடியும்? ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது பிறகு உள்ளாட்சி தேர்தல், அதுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல் வருது, உள்ளாட்சி தேர்தலையும் தொடர்ந்து நடத்த முடியாது. இதை மதிப்புக்குரிய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களே தன்னுடைய நெஞ்சுக்கு நீதி பத்திரிகையில் பாகம் 2வது பாகத்தில் 273வது பக்கத்தில் அவர் சொல்லியிருக்கார், மக்கள் பணி செய்ய முடியாது, கொள்கையின் அடிப்படையில் முடியாது, ஆகவே அப்படிங்கிற மாதிரி இதுக்கு கலைஞர் அவர்களே ஆதரவு தெரிவித்திருக்காங்க. அதே ஒரு காரணமாக தவிர வேற எந்த விதமான காரணமும் இல்லை. சரி, அதே மாதிரி மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு வேண்டும் என்பதில் நாங்கள் அது இதோடு பகிர்ந்திருக்கிறோம். மேல் மட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேல் மட்டத்திலையும் அது சொல்லதுக்காண்டி இருக்கோம். என்ன காரணம்னா இன்னும் எந்த ஏற்பாடும் பண்ணல, அவங்க இதை பற்றி எந்த முடிவும் எடுக்கப்படாத சூழ்நிலையில் நேற்று சட்டமன்றத்தில் இதை கொண்டு வந்திருக்காங்க. இது அவசரமாக கொண்டு வந்திருக்காங்க ஒன்று. இருந்தாலும் கூட அதில் ஒரு நியாயமும் இருக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தா தமிழ்நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை 39 இருக்கு. அது குறையக்கூடாது, அதுதான் எங்களுடைய நோக்கம். எதனாலன்னா நம்முடைய ரெப்ரசன்டேஷன், தமிழகத்தினுடைய ரெப்ரசன்டேஷன் மத்தியில் குறைந்து விடக்கூடாது என்பதுதான் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் கூட. அதனால தான் இதோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். இதை எங்களுடைய மேல் மட்டத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமைக்கு எடுத்து செல்கிறோம் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செஞ்சா தமிழ்நாடு பாதிக்கும் அப்படின்றத பாஜக ஏற்றுக்கொள்ளுது. இதே மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் 15வது நிதிக்குழு மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை கணக்கிட்டு இருக்காங்க. அப்போது மாநிலங்கள் பாதிக்கப்படுது அப்படின்ற தமிழ்நாடு அரசுடைய வாதத்தை ஏன் பாஜக கேட்க மறுக்குது? ஏன்னா இதுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்க, அதுக்கு ஏன் நீங்க ஆட்சேபிக்கிறீங்க? நிதி ஆணையம், அதாவது இது நிதி ஆணையம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மாநில பேரிடர் நிவாரணம் அதில் தமிழ்நாட்டுக்கு ஆண்டுதோறும் 900 ரூபா கொடுக்குறாங்க. இதே ஒரிசா மாநிலமாக இருந்தால் அதுக்கு 1200 கோடியை எவ்வளோ கூட கொடுக்குறாங்க. இதே உத்தரப்பிரதேச மாநிலமாக இருந்தால் அது கூட கொடுக்குறாங்க. என்ன காரணம்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு கால சூழ்நிலையில் ஏற்படுகிற அந்த நிவாரணங்கள், அந்த என்னென்ன பேரிடர் வரும் என்பதை அதை கருத்தில் கொண்டு அதனுடைய அடிப்படையில் தான் அவங்க அந்த நிர்ணயம் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு இன்னும் சொல்லப்போனால் இப்போ நிறைய இங்கேருந்து நாங்கள் 1 ரூபாய் 29 பைசா கொடுக்கோம் அப்படிங்கிறாங்க. 1 ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் 29 பைசா தான் எங்களுக்கு வருது, மத்திய அரசு வருது அப்படின்னு நேற்று சட்டமன்றத்தில் எல்லாரும் பேசுகிறாங்க. அது முற்றிலும் தவறு. அப்படி பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருக்கணும், காங்கிரஸ் இவ்வளவு தந்துச்சு, எங்களுக்கு காங்கிரஸ் 1 ரூபா வாங்கினா 1 ரூபா தந்துச்சு, நீங்கள் 29 பைசா தரீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு நியாயம் இருக்குது. எல்லாருமே சுத்த பொய்ய, அது கோயபல்ஸ் தத்துவம். ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாயிடும். அந்த அடிப்படையில் அவங்க 1 ரூபாய்க்கு 29 பைசா தான் தந்தாங்க, 1 ரூபாய்க்கு 29 பைசா தான் தந்தாங்க. ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கட்சி தானே பாஜக. மீண்டும் ஏன் காங்கிரஸ் ஒப்பீடு?
இல்லை மாற்றம்ங்கிறது வேற. அதாவது ஒப்பீடுங்கிறது நாங்கள் சொல்லலை. ஒப்பீடுங்கிறது வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக இன்னைக்கு சொல்லுது. அவங்க சொல்றதுனால தான் நாங்க ஒப்பீடு சொல்ல போறோம். திமுக மட்டும் சொல்லலையே, 32 பைசா கேரளா சொல்றாங்க, கர்நாடகா சொல்றாங்க, அண்டை மாநிலங்கள் தென் மாநிலங்கள் சொல்றாங்க, எடியூரப்பாவே சொல்லியிருக்காரு. அந்தந்த மாநிலத்தினுடைய அவங்களுடைய குறைகளை சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணம் பார்த்தா காங்கிரஸ் 32 பைசா கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி 42 காசு இன்னைக்கு அதிகமாக கொடுக்குறாங்க. ஒன்றை மட்டும் நீங்கள் சிந்திக்கணும். நீங்கள் இவ்வளவு கேள்வி கேட்குற நீங்கள் தமிழ்நாட்டிலே திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிக வருமானம் வருது. அப்போ அந்த வருமானத்தை பூரா திருவள்ளூர் மாவட்டத்துக்கு கொடுத்துருவாங்களா? இல்லை அடுத்தது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அதிக வருமானம் வருது, அந்த வருமானத்தை பூரா காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு கொடுத்துருவாங்களா? அதே மாதிரி தான் மத்திய அரசு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் விகிதாச்சாரம் படி அந்தந்த மாநிலங்கள் அடிப்படையில் எந்தெந்த மாநிலங்களுக்கு, இப்போ உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேச மாநிலம், அங்கே எந்த வருவாயுமே கிடையாது. 60-70% வேளாண்மையை தான் நம்பியிருக்கு. அங்கிருந்து அரிசி வாங்குறோம் நம்ம, அதுக்கு நம்ம டாக்ஸ் கட்டுறது இல்லை. இங்கே குண்டாய் தொழிற்சாலை இருக்கு. குண்டாய் தொழிற்சாலையில் என்ன பண்ணுவாங்க, இங்கிருந்து கார் ஏற்றுமதி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் விற்கிறாங்க, அல்லது மகாராஷ்டிரா மாநிலத்தில் விற்கிறாங்க. வேறு மாநிலத்தில் வைக்கும்போது அவங்க 1 லட்சம் 2 லட்சம் டாக்ஸ் கட்டுறாங்க. அங்கிருந்து நமக்கு டாக்ஸ் வரி வருவாய் வரத்தான் செய்யும். அதனால உற்பத்தி செய்கிற மாநிலங்களில் உற்பத்தி இல்லாத மாநிலங்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அங்கேயும் டெவலப்மெண்ட் வேணும். இப்போ எப்படி நான் சொல்ற மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தில் மறுபடியும் வருவாயை எடுத்து நம்ம மற்ற எல்லா மாவட்டங்களும் செலவு செய்கிறோமோ, அது மாதிரி தான் நம்ம இந்தியா ஒரு நாடு. அந்த நாட்டில் எல்லா மாநிலங்களும் எல்லா டெவலப்மெண்ட்டும் வேணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உற்பத்தி நமக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. எதனால் வருது? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4 வழிச்சாலை. ஒரு நாடு முன்னேற வேண்டுமானால், ஒரு நாடு வளர்ச்சி பெற வேண்டுமானால் அதற்கு கட்டமைப்பு வசதிகள் தேவை. என்ன வசதியெல்லாம் தேவை? சாலை வசதிகள் தேவை, விமான சேவை தேவை, துறைமுகங்கள் தேவை. சென்னையில் எதுக்கு இன்னைக்கு இவ்வளவு பேர் வர்றாங்க? 4 வழிச்சாலை, துறைமுகம், விமான நிலையம், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இன்னைக்கு நாடு பிரதமர் அவர்கள் 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு, 130 விமான நிலையங்களை இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்கிறாங்க. எதுக்காக? கட்டமைப்பு வசதி. அதிலும் ஒன்று சாலைகள். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்னையிலிருந்து முந்தி கன்னியாகுமரி போனோம்னா 14 மணி நேரம் ஆகும். இன்னைக்கு 7 மணி நேரத்தில் கார்லையும் போயிடலாம், 7 மணி நேரத்தில் வந்தே பாரத் ரயில்லையும் போயிடலாம். இந்த வந்தே பாரத் ரயில்களுக்கும் சாலைகளுக்கும் விமான நிலையங்களுக்கும் துறைமுகங்களுக்கும் மத்திய அரசு தான் செலவு செய்ய வேண்டியிருக்கு. ஆக இதையெல்லாம் பகிர்ந்து அளிக்கிறது தான் அது நிதி ஆணையம். இது மத்திய அரசு நேரடி தலையீடு இல்லை. நிதி ஆணையம் ஒரு குழு வைத்து எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை அதனுடைய அடிப்படையில் கொடுக்குறாங்க. இன்னைக்கு திட்டங்கள் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுக்கு. இன்னைக்கு விவசாயிகள் 48 லட்சம் பேருக்கு ஆண்டு ஒன்றுக்கு 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் அனைவருக்கும் வீடு கொடுக்குறாங்க. பாரத பிரதமருடைய வீடு கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் எரிவாயு திட்டம் அனைத்து பேர் கொடுக்குறாங்க. இன்னைக்கு முத்ரா வங்கி சரி, எல்லா திட்டங்களும் எல்லா மாநிலங்களுக்கும் சரிசமமா போகுது அப்படின்னு சொல்றாங்க. குஜராத்ல வெள்ளம் வந்தப்ப 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. தூத்துக்குடியில வெள்ளம் வந்து கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆக போது, 18ஆம் தேதி வந்துச்சு அப்படின்னா ஏன் இன்னும் தமிழ்நாட்டுக்கு அந்த வெள்ள பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நிதி ஒதுக்கப்படலை? மாநில பேரிடர் நிவாரணத்தில் மத்திய அரசுடைய பங்கு 75%, 900 கோடி. இன்னும் 25% மாநில அரசு கொடுக்கணும். எல்லாம் சேர்த்து 1200 கோடி. அது ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. அதற்கு பிறகு இந்த பெருவெள்ளம் வந்திருக்கு. மத்திய குழு வந்திருக்கிறாங்க. மத்திய குழு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இவங்க போய் எந்தெந்த இடத்துல மத்திய குழு கொடுத்ததும் மாநில அரசு கொடுத்ததையும் ஒப்பிட்டு பார்த்து அது வரக்கூடிய பட்ஜெட்டில் தான் அலோகேஷன் பண்ண முடியும். எடுத்த உடனே ஒரு பணத்தை நேரடியாக எடுத்து உங்களுக்கு கொடுத்துட முடியாது. இது ஒரு அமைப்பு. இதில் என்னன்னா பட்ஜெட்டில் போட்டு தான், பட்ஜெட்டில் உதாரணத்துக்கு மின்சாரத்தில் எவ்வளவு அல்லது சாலைகளுக்கு எவ்வளவு அப்படின்னு அவங்க எவ்வளவு கொடுக்குறாங்களோ அதை இந்த இனிமேல் தான் பகிர்ந்தளிப்பாங்க. எடுத்த உடனே கொடுக்கலன்னு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுல ஒரு அர்த்தம் இல்லை. மக்களவை தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை அரசியல் கட்சிகள் தொடங்கியிருக்காங்க. பாஜகவோடு இணைவதற்கு அல்லது கூட்டணி அமைப்பதற்கு மாநில கட்சிகள் தயக்கம் காட்டுதா? பல்வேறு விஷயங்கள்ல தமிழ்நாட்டு மக்களுடைய குரல் ஒன்றாக இருக்குது, பாஜகவுடைய குரல் ஒன்றாக இருக்கு. அதன் காரணமா கட்சிகள் வர தயக்கம் காட்டுறாங்களா?
நீங்கள் சொல்வது முற்றிலும் தவறு. மக்களுடைய குரல் வேற, மக்களுடைய குரல் ஒன்று, பாரதிய ஜனதா கட்சி குரல் ஒன்று. நீங்கள் எதை வச்சு சொல்லி எந்த அடிப்படையில் சொல்றீங்க? இல்ல நிதி பகிர்வு விஷயத்துல ஒட்டுமொத்தமா மாநில கட்சிகள் எல்லாம் ஒரு நிலையில பயணிக்கிறாங்க, பாஜக அது இல்லை அப்படின்னு மறுக்குது. கட்சிகள் பயணிக்கிறதுக்கும் மக்கள் பயணிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மக்கள் பயணிக்கிறது தேர்தல்லாம் தெரியும். கட்சிகள் பயணிக்கிறது வந்து அதை நம்ம நீங்க சொல்றது அது கருத்தா ஏத்துக்க முடியாது. நீங்க சொல்றது அது சரியான கருத்து கிடையாது. அதிமுக வெளியேறிய பிறகு பாஜக கூட்டணிக்கு வரதுக்கு கட்சிகள் தயங்குதா? அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் இதர கட்சிகள் தயங்குதுன்னு எந்த இடத்திலும் நாங்கள் சொல்ல முடியாது. இன்னும் தேர்தல் தேதியே அறிவிக்கப்படலை. அதிமுக வெளியேறிவிட்டது என்று அவர்கள் அறிவித்துட்டிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் இருக்கிறது. இன்னும் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு அது குறித்து எங்களுடைய மாநில தலைமை, அகில இந்திய தலைமை எல்லாம் சேர்ந்து என்ன முடிவெடுப்பார்கள். திமுகவுக்கு போட்டி நாங்க தான், அதிமுகவை விட அதிக அளவுக்கு திமுகவை எதிர்ப்பது நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக செகண்ட் பிளேஸ்ல வந்த மாதிரி தொடர்ந்து பிரச்சாரங்கள் முன்வைக்கப்படுது. அந்த அளவுக்கு கலை யதார்த்தம் இருக்கா? இல்லை, யதார்த்தம் இருக்கா இல்லையாங்கிறது வேறு. எல்லாமே நம் வாழ்க்கையின் நம்பிக்கையின் அடிப்படையில் தான். இப்பொழுது ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறது. அதில் இந்த 2-2.5 ஆண்டு காலத்தில் அது பல்வேறு பின்னடைவுகளை சந்தித்திருக்கிறது. அது அதிமுக ஏற்கனவே ஆட்சியில் இருந்திருக்கிறது. எந்த நம்பிக்கையின் அடிப்படையில்னா, ஒருவேளை மக்கள் இந்த ஆட்சியும் பார்த்து விட்டோம், அந்த ஆட்சியும் பார்த்து விட்டோம், பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏன் வாக்களிக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் வரலாம் அல்லவா? அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் பேசுவோம். உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு நயினா நாகேந்திரன். நன்றி, வணக்கம்.